இங்கே நம்மக்கிட்ட ஒரு இபி மீட்டர் இருக்குது, என் கையில் மேக்னெட் இருக்குது. இந்த காந்தத்தை வச்சு இந்த இபி மீட்டரில் வரக்கூடிய ரீடிங்கை நம்மளால் குறைக்க முடியுமா? இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்படி பண்ணுறது இந்த மாதிரி தவறான வழியில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு குற்றத்துக்குரிய செயல், அதாவது பனிஷபிள் அஃபென்ஸ். இல்லை அப்புறம் என்ன ஆணிக்கு நீ இதை பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ரீலை நிறைய பேர் எனக்கு திரும்ப திரும்ப ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதில் ஒருத்தர் மேக்னெட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய அந்த மீட்டரில் கிட்ட கொண்டு போகும்போதோ இல்லை அதை தொடும்போதோ அதில் கரண்ட்டு கம்மியாகுது, அதனால் இபி பில்லும் குறையுது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ அதுதான் உண்மையா பொய்யா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்லிடுறேன், இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேச கற்றுப்போமா? என்னடா சம்மந்தமே இல்லாமல் இங்கிலீஷை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே யங்ஸ்டர்ஸுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த இன்டர்வியூவில் குரூப் டிஸ்கஷன்லாம் வைக்கும்போது அதில் இங்கிலீஷ் சரளமாக பேச முடியாமல் திணறது தான். நானே தப்பாக பேசி தப்பி தவறி இன்டர்வியூக்குள்ளே போய் செலக்ட் ஆகி வெளியில் போன ஒருத்தன் தான். ஸோ நீங்கள் இன்றைக்கி அந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. சூப்பர்னோவா ஏஐ இங்கிலீஷ் லேர்னிங் ஆப் இருக்குது. இந்த சூப்பர்னோவாவில் எப்படி இன்டர்வியூக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். Good morning. Please tell me about yourself. I am Syed. I am there from Chennai. Good meet you. இந்த மாதிரி தப்பாக நம்ம சொல்லும்போது Try saying, I am Syed from Chennai. Nice to meet you. அது கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கதை பார்க்க முடியும். I am Syed from Chennai. Nice to meet you. Well done, Syed. Now, why do you want to work for this company? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு நம்ம தப்பான பதிலை கொடுத்தாலும் அது அந்த ஏஐ கரெக்ட் பண்ணி அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சரியான பதிலை கொடுக்குது. நம்ம கற்றுக்கும் போது பலவிதமான சந்தேகங்கள், கேள்விகள் வரும். இதில் 24/7 ஒர்க் ஆகக்கூடிய ஆஸ்க் ஏஐ அப்படின்ற ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதில் நம்ம எல்லா விதமான டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்க முடியும், அதுவும் தமிழ்லேயே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதில் 100க்கும் மேற்பட்ட டாஸ்க்கு, வெக்காபுலரி டாஸ்க் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆப்பு சென்னை ஐஐடியில் படித்த நம்மூர் பசங்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ நீங்களும் இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக பேசணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். ஜாயினிங் போனஸாக 50% ஆஃபும் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம டெஸ்டிங் ஆரம்பிச்சிடலாம். இங்கே ப்ளக்லேருந்து வரக்கூடிய சப்ளையை நான் மீட்ரு கொடுத்துருக்கேன். இந்த மீட்டரோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் ஏசிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மீட்டரில் இப்போ ஏசியோட லோடு மட்டும்தான் இருக்குது. அதோட லோடை வச்சு தான் நம்ம இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இங்கே மீட்டரில் இப்போ வேல்யூலாம் காட்டுறதை பார்க்க முடியும். யூனிட், கேடபிள்யூஹெச் காட்டுது, அதே மாதிரி மேக்ஸிமம் டிமாண்டு, கிலோவாட், எல்லா பேராமீட்டரும் காட்டுது. ஸோ இப்போ நம்ம ஏசியை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஏசியை ரிமோட்டில் ஆன் பண்ணிட்டேன். நமக்கு இங்கே யூனிட் ஓடுறதை பார்க்க முடியும். கிலோவாட் 1.5, 1.6 கிலோவாட் கிட்ட வருது. ஸோ ஏசியை லோயஸ்ட் டெம்பரேச்சரில் வச்சுட்டேன். ஸோ அதிகப்படியான பவர் எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1.39 கிலோவாட்ஸ் கிட்ட எடுக்குது. இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா கிலோவாட்டை மட்டும்தான் பார்க்க முடியும், ஆம்பியரு, வோல்டேஜ் அதெல்லாம் பார்க்க முடியல இந்த மாடலில். சரி, நமக்கு அந்த ரீடிங்கே போதும். கிலோவாட்டை வச்சே நமக்கு அந்த பவரில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நம்மளால் செக் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா 1.6970 அந்த கிலோவாட்டில் தான் மேனேஜ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மேக்னெட்டை கிட்ட கொண்டு போகலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இப்போ வச்சுருக்கேன். இப்போ எதுவும் கிலோவாட் குறையுதான்னு சொல்லி பார்ப்போம். 1.6768 அதே தான் மெயின்டைன் ஆகுது. இன்னும் கிட்ட கொண்டு போய் பார்க்கலாம். எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. கிட்ட கொண்டு போயாச்சு, எதுவும் குறையலை. சரி, இப்போ மீட்ரு ஃப்ரண்ட்லேயே ஒட்டி வைக்கலாம். எந்த சேஞ்சஸும் இல்லை, கிலோவாட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா கிலோவாட்டில் சேஞ்ச் இருந்தால் தான் நமக்கு யூனிட்டும் குறையும். டாப்பில் வைக்கலாம். டாப்பில் வச்சாலும் எந்த சேஞ்சும் இல்லை. நம்ம இதை எப்படி வச்சாலும், எவ்வளோ கிட்ட வச்சாலும் எந்த விதமான சேஞ்சஸையும் கிலோவாட்டில் கொண்டு வர முடியல. 1.67 கிலோவாட் அந்த ரேஞ்சில் தான் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி டேரெக்டாக சிடி கிட்டேயே வச்சு செக் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா இதோட ஸ்க்ரூ டைப்பே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார் மாதிரி தெரியல, வேறு ஏதோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது, சைடில் கட்டிருக்க மாதிரி இருக்குது. இதோட ஸ்க்ரூவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதனால் பின்னாடி ஃபுல்லாக சால்ட்ரிங் ஏனை வச்சு மெல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான், இதுதான் சிடி. ஸோ இப்போ நம்ம கம்ப்ரஸர் ஆனில் இருக்குது, நமக்கு ஏசியோட கம்ப்ரஸர். இப்போ இதில் எவ்வளோ கிலோவாட் எடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1.6 கிலோவாட் எடுக்குது, முன்னாடி எடுத்த மாதிரி தான். இப்போ நம்ம அந்த சிடி கிட்ட டைரெக்டாக அந்த காந்தத்தை கொண்டு போய் அப்போ எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் கிட்ட கொண்டு போகிறேன், சிடி கிட்ட. எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. டச் பண்ணவே செஞ்சாச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிடியில் டச்சே பண்ணிட்டேன், ஆனாலும் நமக்கு கிலோவாட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. எதுக்கும் நம்ம கிலோவாட்டில் வச்சுட்டு இது மேலேயே வந்து நம்ம போடலாம், போட்டு செக் பண்ணலாம் மேக்னெட் மேலேயே. ஸோ இப்போ வந்து அப்படியே மேக்னெட் மேலேயே வச்சிடுறேன். அதே 1.7 கிலோவாட் கிட்ட தான் எடுக்குது. சரி, இப்போ நம்ம இந்த சிடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் லைவாகவே. ஸோ அதுக்கு தான் வந்து நான் சிடியை வந்து கழட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, கழட்டியாச்சு. இதுதான் வந்து சிடி. இது வேல்யூ 3223ன்னு போட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன வேல்யூன்றது தெரியல. ஒரு டெர்மினலையும் ரிமூவ் பண்ணணும். இந்த மீட்டருக்குள்ளே இருந்த சிடியை இப்போ வெளியில் பிரித்து எடுத்துட்டோம். பிரித்து எடுத்து நான் இங்கே வெளியில் வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா அந்த சிடிக்கு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோல்குள்ளே நம்ம எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு சப்ளை கொடுக்கணுமோ அதோட ஒயர் வந்து உள்ள வழியாக போகும். எதுவும் எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்கல் கனெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. சும்மா ஒயர் மட்டும் அந்த ஓட்டைக்குள்ள வழியாக போகும். ஸோ அந்த ஒயர் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அந்த ஒயரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். அதாவது ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாகும் அப்படின்னா இந்த சிடி காயிலில் ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து உருவாக்கும். இப்படி உருவாகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொடுக்குறது, அதாவது மீட்டருக்குள்ள கொடுக்கறது மூலமாக மெஷர் பண்ண முடியும். இல்லை நம்ம வெளியிலேயே அதோட கரண்ட்டு எவ்வளோ கரண்ட்டு உருவாகுது அப்படின்றத வெளியிலேயும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ நான் இப்போவும் வெளியில் மெஷர் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த செகண்டரியில் எவ்வளோ கரண்ட் உருவாகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஏசியை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோப் இட் ஒர்க்ஸ். ஸோ ஏன் கை வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் லூஸாக தான் கொடுத்துருக்கேன். கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது டப்புன்னு ஸ்பார்க் வந்துடக்கூடாது. ஒரு சேஃப்டிக்கு தான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஆன் ஆயிருச்சு, வெற்றி. ஓகே, இப்போ நமக்கு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 0.1 மில்லி ஆம்பியர்லேருந்து 4.8 மில்லி ஆம்பியர் கிட்ட எடுத்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றே யோசிக்கலாம், நமக்கு ஏசி எப்படியும் ஒரு 8 ஆம்பியர் 9 ஆம்பியர் எடுக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே ஏன் 4.3 மில்லி ஆம்பியர் தான் காட்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, மெயின் கேபிளில் போகக்கூடியது அதிகப்படியான ஆம்பியர் வந்து போகும், 8 ஆம்பியர் கிட்ட போகும். ஆனால் இந்த காயிலில் நமக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்கக்கூடியது வந்து ஸ்டெப் டவுன் ஆகி கிடைக்கும். அதாவது அதிகப்படியான கரண்ட் வந்து கம்மியாகி ஒரு லோயர் வேல்யூக்கான கரண்ட் தான் நமக்கு கிடைக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சிடி ரேஷியோவை வச்சு. இப்போ இந்த சிடி ரேஷியோ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி எடுத்தது வந்து 1700 வாட்ஸ் எடுத்துச்சா. ஸோ அப்போ 1700 டிவைடட் பை 230 வோல்ட் போட்டோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 7.3 ஆம்பியர் எடுத்திருக்கு. 4.2 டிவைடட் பை 7.3 போட்டோம்னா பெர் ஆம்பியருக்கு 5.5 மில்லி ஆம்பியர் எடுக்கும். ஸோ அப்படின்றப்போ மல்டிப்ளைடு பை நமக்கு 30 ஆம்பியர் போட்டோம் அப்படின்னா 17 மில்லி ஆம்பியர். அப்போ இந்த சிடியோட ரேஷியோ வந்து 30/20 மில்லி ஆம்பியர் அந்த ரேஞ்சு. அதாவது 30 ஆம்பியர் போச்சு அப்படின்னா 20 மில்லி ஆம்பியர் அவுட்புட்டில் கொடுக்கும். இங்கே வந்து நமக்கு 7.3 ஆம்பியர் போகுது அப்படின்றதுனால நமக்கு 4.23 மில்லி ஆம்பியர் கிட்ட எடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மேக்னெட்டை வச்சு டிஸ்டர்ப் பண்ண முடியுதா, அதில் எதுவும் கரண்ட்டில் எதுவும் சேஞ்சஸ் வருதா அப்படின்றத தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4.2 மில்லி ஆம்பியர் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்குது, எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போது நம்ம மேக்னெட்டை வந்து அட்டாச் பண்ணலாம். மேக்னெட் ஒட்டிக்கிச்சு, ஆனாலும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. எந்த சேஞ்சஸும் இல்லை. குறையுது. ஐயோ, 0.4 மில்லி ஆம்பியர் கரண்ட் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சே. 0.4 மில்லி ஆம்பியர் 4.3 இப்போ கரெக்டாக வருது. ஆமாம், மேக்னெட்டை கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ ட்ராப் ஆகிறத பார்க்க முடியும். ஏன்னா அந்த சிடி காயில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும், வேல்யூவை ட்ராப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 0.8 0.9 குறையிறது, வேல்யூ குறையிறத பார்க்க முடியும். சரி, இந்த மாதிரியே பொசிஷனில் வச்சுட்டு நம்ம மீட்டருக்கு பின்னாடி வச்சா அங்கே நமக்கு கரண்ட்டு டிஸ்டர்ப் ஆகணும் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நம்ம அதை இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இப்போ அந்த இதுக்கு இடையில ஒரு பேரியர் ஒன்று செட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் கிட்ட கொண்டு போகிறேன். ஸோ சேம் சிடி தான், இடையில நமக்கு பேரியர் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இப்போது நம்ம அந்த பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம ஒரு பேப்பரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகிறத பார்க்க முடியும். அப்போ இங்கே பிளாஸ்டிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுல எந்த விதமான ரோலும் ப்ளே பண்ணலை. இந்த பிளாஸ்டிக்கும் அதே மாதிரி தான்.
இங்கே ரோல் ப்ளே பண்ணக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட திக்னஸ். பொதுவாக அந்த மாதிரியான மீட்டரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதை ஒரு டெஸ்டிங் கொடுப்பாங்க. EMI EMC டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியிலேருந்து எந்த விதமான எலக்ட்ரிக் இல்லை மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இதில் பட்டாலும் இது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்டைன் லெவலில் இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவாக அந்த மாதிரி மேக்னெட்டை வச்சு சிலர் இந்த மீட்டர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது அந்தளவு இன்டர்ஃபரன்ஸை வந்து இந்த மீட்டர் தாங்கணும், அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த மீட்டரையே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மீட்டர்லாம் நீங்கள் ஈஸியாக டேம்பரிங்கும் பண்ண முடியாது. ஈஸியாக ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி ஒரு மேக்னெட்டை சிடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டைட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்க்ரூ டைப்பே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து டைட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. லூஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு த்ரெட் வந்து டிசைன் பண்ணாத மாதிரி தெரியுது. ஏன்னா டைட் பண்ணும்போது தான் இது ரெண்டும் பிடிக்கும், லூஸ் பண்ணும்போது பிடிக்குமா டவுட்டு. இல்லை இதுக்கும் ஸ்பெஷலாக எதுவும் டிரைவர் செட் இருந்தது அப்படின்னா அது மேபி யூஸ் ஆகலாம். பட் ஜென்ரல் பீப்புள் கிட்ட இந்த மாதிரியான ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இதை நீங்கள் ஓப்பனே பண்ண முடியாது. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா அந்த மீட்டரே யூஸ் இல்லாமல் போயிடும். நீங்கள் எந்த வகையிலையும் இதை டேம்பரிங் பண்ண முடியாது, இல்லை மேக்னெட்டை வச்சு உங்களோட EB பில்லை குறைக்க முடியாது. இந்த ஐடியா எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடி உள்ள அந்த டிஸ்க் டைப் மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்க் சுற்றுறது வந்து ஒரு காயிலோட இண்டக்ஷனில் தான், அதோட பாடியும் வந்து மெட்டலில் தான் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பழைய மாடல் மீட்டரில் சிம்பிளாக நீங்கள் ஒரு மேக்னெட்டை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நடுவில் சுற்றக்கூடிய டிஸ்க் வந்து ஒரு அயான் டிஸ்காக தான் இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டோட அட்ராக்ஷனுக்கு அந்த அயான் டிஸ்க் வந்து அட்ராக்ட் ஆகிறதுனால அது ஸ்லோவாயிரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இன்னமும் சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான டிஜிட்டல் மீட்டரில் மேக்னெட்டை வச்சுலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைக்கவே முடியாது. ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.